அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் குரூப் 2 ஓகேங்களா. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஃபேஸ் 1 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து 8/3/2024 அன்னைக்கு நடக்குது. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் 2 கவுன்சிலிங்க்கான லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2ல் ஆல்ரெடி ஓரல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓரல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் ஓகேங்களா. மெயின் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் ரெண்டும் சேர்த்து 2 மார்க்கை இந்த 2 மார்க்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புரியுங்களா. இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து 8/3/2024 அப்போ நடக்குது. ஒரு 47 போஸ்ட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், ஒரு 47 போஸ்ட் மீதி ரிமைனிங் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் பேஸ்லேயே நிறைய பேர் வேண்டான்ட்டாங்க, சில பேர் தான் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க, ஒரு 47 பேர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸ் இந்த 47 வேக்கண்ட்டை எல்லோரும் முழுமையாக எடுத்துடுறாங்களா, அது தீரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுக்கு இடையில் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். கட் ஆஃப்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி அவங்க தரப்புலேருந்து லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா மார்க்லாம் போட்டு. ஸோ இந்த மார்க் லிஸ்ட்டில் யார் வந்து அந்தந்த கேட்டகரியில் கடைசி மார்க் எடுத்திருக்காங்களோ அதுதான் கட் ஆஃப். ஏன்னா அது வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து அவங்க லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த லிஸ்ட்டை வச்சு அந்த லிஸ்ட்டில் வந்து அந்தந்த கேட்டகரியில் யார் வந்து கடைசியில் இருக்காங்களோ அதுதான் நமக்கு இப்போதைக்கான ஒரு கட் ஆஃப். புரியுதுங்களா. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். பிசி கேட்டகரி மேல் நல்லா பாருங்கள். பிசி கேட்டகரி மேல் ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துட்டாங்க. மெயின் எக்ஸாமோட மார்க் 171.50, ஓரல் டெஸ்ட்டோட மார்க் 21. ஸோ டோட்டலாக 192. ஓகேங்களா. இதுதான் கட் ஆஃப் அந்த கேட்டகரியில் பிசி மேலில். பிசி ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா 170.75, ஓரல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 18, டோட்டல் மார்க் 188.75. அடுத்து எம்பிசி மேலோட கட் ஆஃப் 167.25 மெயின் எக்ஸாமில். அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டில் 21. ஸோ டோட்டலாக 188.25. அடுத்து எம்பிசி ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா 167.25 மார்க் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமில். ஓரல் டெஸ்ட்டில் 18. ஸோ டோட்டலாக 185.25. அடுத்து எஸ்சி மேல் வந்து 162.25, ஓரல் டெஸ்ட்டில் வந்து 24. ஸோ டோட்டலாக 186.25. அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்சி ஃபீமேல் 162.25 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில், 18 மார்க் வந்து இன்டர்வியூவில், 180.25 மார்க்கு டோட்டலாக. பிசிஎம்மில் மேல் 166 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில், 21 மார்க் வந்து இன்டர்வியூவில். ஸோ டோட்டலாக 187 மார்க்கு. பிசிஎம் ஃபீமேல் 164 மார்க்கு மெயின் எக்ஸாமில், 21 மார்க் இன்டர்வியூவில், ஃபைனலாக வந்து 185 மார்க் டோட்டலாக. இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் இல்லாமல் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ பிஎஸ்டிஎம்மோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பிசி மேல் 152.25 மார்க், 24 மார்க் வந்து இன்டர்வியூவில், 152.25 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில். ஸோ டோட்டலாக 176.25. ஸோ எல்லாருமே பிஎஸ்டிஎம் தாங்கிட்டு இருக்குது. பிசி ஃபீமேல் 153.25 மார்க், 21 மார்க் வந்து இன்டர்வியூவில், 174.25 மார்க் வந்து டோட்டல். எம்பிசி மேல் 153.25 மார்க் மெயின் எக்ஸாமில், 18 மார்க் இன்டர்வியூவில், 171.25 மார்க் டோட்டலாக. எஸ்சி ஃபீமேல் 149 மார்க் மெயின் எக்ஸாமில், 30 மார்க் வந்து இன்டர்வியூவில், 179 மார்க் டோட்டலாக. எஸ்சி மேல் வந்து 148.75 மார்க் மெயின் எக்ஸாமில், 27 மார்க் இன்டர்வியூவில், 175.75 மார்க் வந்து டோட்டலாக. எஸ்சிஏ மேல் வந்து பார்த்திங்கன்னா 139.50 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில், 27 மார்க் இன்டர்வியூவில், 166.50 மார்க்கு டோட்டலாக. எஸ்சிஏ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 137.25 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில், 18 மார்க் இன்டர்வியூவில், 155.25 மார்க் வந்து டோட்டலாக பிஎஸ்டிஎம். அடுத்து எஸ்டி மேல் வந்து 130.75 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில், 24 மார்க் இன்டர்வியூவில். ஸோ டோட்டலாக 154.75 மார்க் டோட்டலாக பிஎஸ்டிஎம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம், சார் எங்கே சார் வந்து ஜென்ரல் கேட்டகரியே இல்லைன்னு கேட்கலாம். ஜென்ரல் கேட்டகிரியோட அந்த டேட்டா வந்து டிஎன்பிசி அவங்க வந்து அதாவது ரிலீஸ் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன், அந்த கேட்டகிரியில் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா. ஏன்னா
அவங்க ரிலீஸ் பண்ணதை வச்சு தானே நம்ம வந்து கொடுக்க முடியும். மேபி ஜென்ரல் கேட்டகிரியில் நான் இன்டர்வியூவில் நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் ஜென்ரல் கேட்டகரி இல்லை. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதற்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அதனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு டேட்டா இருக்காது. ஏன்னா அந்த ஆட்கள் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. செகண்ட் பேஸ்க்கு சொல்கிறேன், செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் அந்த ஆட்கள் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பிசி மேல் ஃபீமேல், எம்பிசி மேல் ஃபீமேல், எஸ்சி மேல் ஃபீமேல், பிசிஎம் மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்காங்களா? இங்கே பாருங்கள் டேட்டா இருந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள், பிசி மேல், பிசி ஃபீமேல், எம்பிசியில் மேல் இருக்காங்க, எம்பிசி ஃபீமேல் வந்து டேட்டா இல்லை மீன்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் பேஸ்லேயே போயிட்டாங்க. புரியுதுங்களா? அது எஸ்சி ஃபீமேல், எஸ்சி மேல். அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சிஏ மேல், எஸ்சிஏ ஃபீமேல். அடுத்து எஸ்டி மேல். ஓகேங்களா? அடுத்து எஸ்டி ஃபீமேல் டேட்டா இல்லை. ஓகேங்களா? டேட்டா இல்லை மீன்ஸ் மேபி ஃபஸ்ட் பேஸில் இருந்திருக்கலாம், செகண்ட் பேஸுக்கு அந்த நபர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இவ்வளோ தான் கட் ஆஃப். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், பிஎஸ்டிஎம் இல்லாததுக்கும் பிஎஸ்டிஎம்க்கும் மார்க் டிஃப்ரென்ஸ் பிசி மேலில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 மார்க் வித்தியாசம் வருது. அதுக்கப்புறம் பிசி ஃபீமேலில் பாருங்கள் ஒரு 14 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. 15லேருந்து 20 மார்க் பிஎஸ்டிஎம்முக்கும் பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் எழுதுனா மார்க் கம்மியாக போடுறாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி சிலர் சொல்லலாம், பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. இப்போ தமிழில் வந்து நீங்கள் 5 லைனில் எழுத வேண்டியதை இங்கிலீஷில் ஒரு 2.5 லைனில் எழுதிடலாம். ஸோ அந்த விஷயமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதியும் இன்டர்வியூவில் தேர்வான நபர்களும் இருக்கிறாங்க பேஸ் 1லேயே. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க கட் ஆஃப். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டைம் பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். பிஎஸ்டிஎம் முடிக்காதவங்க ஒரு மேபி ட்ரை பண்ணி முடிச்சு வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போன குரூப் 2 தான். போன குரூப் 2லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் வந்து 15லேருந்து 20 மார்க் வந்து டிஃபர் ஆச்சு. இதுலேயும் அதே தான், 15லேருந்து ஒரு 20 மார்க் வந்து டிஃபர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த முறை எப்படின்னு இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கொஞ்சம் ஒரு 10 மார்க்காவது கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். தேங்க்யூ.